ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து டெஸ்ட் ஒன்க்குள்ள போர்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து மேக்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது இருந்தால் அதையும் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் தமிழ் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கிறது தான். அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு வீடியோ வந்து நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் வந்து இந்திய அரசியலமைப்பு, அதாவது ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்லேயே படிச்சுக்கலாம். 10th 11th 12thலேயே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். முகவுரை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் அந்தளவுக்கு ரொம்ப இருக்காது. ஸோ முகவுரை, அப்புறம் அந்த அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படின்ட்டு 2 டாபிக் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஎஸ்சில் பாலிட்டியோட வேர் டு ஸ்டடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 10th வந்து பார்க்கலாம். 10th வந்து முகவுரை அண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் அப்படின்ற 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விட மிகவும் நீளமானது. இது வந்து பல்வேறு நாடுகள்லேருந்து பெறப்பட்டது. ஆல்மோஸ்ட் 60 கண்ட்ரிஸ் அதோட அரசியலமைப்புலேருந்து எடுத்திருப்பாங்க. நெகிழும் தன்மை கொண்டது, நெகிழா தன்மை கொண்டது, கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துது. அப்புறம் இந்தியாவை வந்து சமய சார்பற்ற நாடாக்குகிறது, சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. அதுக்கடுத்து அந்த 18 வயது ஓட்டுரிமை வந்து 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் உண்டு. ஸோ இதெல்லாம் இந்திய அரசமைப்போட சிறப்பு கூறுகள் அப்படின்ட்டு 10th கொடுத்துருக்காங்க. அப்புறம் முகவுரையை பற்றி ஷார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் புக்கில் படிச்சுக்கோங்க. முகவுரை என்ற சொல் வந்து அரசியலமைப்பிற்கு, முகவுரை அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை, அதாவது இன்ட்ரொடக்ஷன் என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா முகவுரை. ஓகேவா? இது வந்து 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. முகவுரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை தான் இதுவரை திருத்தப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னா 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டுள்ளது. ஸோ அந்த திருத்தத்தில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா சமதர்மம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடு, இந்த 3 புதிய வார்த்தைகள் வந்து முகவுரையில் சேர்க்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இது 10th பார்த்துக்கோங்க. வேர் டு ஸ்டடி வந்து இதுக்கு முன்னே அப்லோட் பண்ண வீடியோ, அதாவது அந்த டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன்ல, அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10th புக்கில் முகவுரை அண்ட் அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் இது கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு அப்படின்ட்டு வர்றதுக்கு இந்த லெசன் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 12th பாலிட்டி பார்த்தீங்கன்னா 12th பாலிட்டியில் வந்து முகவுரை ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை ரீட் பண்ணிக்கலாம். இந்திய மக்கள் ஆகிய நாம் உறுதியான ஒரு மனதான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி, சமதர்ம, மதசார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்கச் செய்வதற்கு அரசமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளில் ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசமைப்பினை எங்களுக்காக நாங்களே அளிக்கின்றோம். ஸோ இதுதான் முகவுரை. இது 12th பாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. அது போக இந்த லெசன் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். இந்திய அரசியலமைப்பு, ஏன்னா இதில் அரசியலமைப்பின் பொருள், முக்கியத்துவம், அதுக்கப்புறம் இந்த சிறப்பு கூறுகள் அப்படின்ட்டு ஒரு டாபிக் நம்ம சொல்லியிருப்போம்ல. ஸோ அது எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசன் படிச்சுக்கோங்க. இது போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் ப்ரியாம்பிள் பற்றி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். முகவுரை ஃபஸ்ட்டு வந்து அரசியலமைப்பை எழுதிய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா தான். ஓகேவா? இப்போ நம்ம அடிப்படை உரிமைகள்லாம் அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி முகவுரை அப்படின்ற கருத்தும் அமெரிக்காவிலேருந்து தான் பெறப்பட்டது. முதலில் அரசியலமைப்பை எழுதிய நாடு வந்து அமெரிக்கா. எப்போ பார்த்தீங்கன்னா 1787. முகவுரையுடன் முகவுரை அப்படின்ற கருத்தை வந்து உருவாக்குனதே அமெரிக்கா தான். ஓகேவா? ஸோ நம்ம அமெரிக்காவிலேருந்து தான் அந்த கருத்தை வந்து முகவுரை அப்படின்றதை எடுத்திருக்கோம். இந்தியாவில் முகவுரையை ஃபஸ்ட்டு உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. டிசம்பர் 13, 1946 அன்று நேரு வந்து அவரோட குறிக்கோள் தீர்மானம்னு சொல்லுவாங்க, நோக்க தீர்மானம்னு சொல்லுவாங்க. அந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து அரசியல் நிர்ணய சபையில் வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ அதை தான் வந்து முகவுரையாக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. எப்போ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேட் எல்லாமே ரொம்ப முக்கியம் பாலிட்டி பொறுத்த வரைக்கும்.
ஜனவரி 22, 1947 அன்று நேருவின் குறிக்கோள் தீர்மானம், நோக்க தீர்மானம் கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்கலாம். நேருவின் குறிக்கோள் தீர்மானம் முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து பாருங்க, முகவுரை அரசியலமைப்பின் தொடக்கம் அல்லது முன்னுரை என அழைக்கப்படுகிறது. அரசியலமைப்பின் திறவுகோல் அதுவும் முகவுரை தான். முகவுரை வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தப்பட்டுள்ளது. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு 42ஆ 44ஆன்னு கன்ஃபியூஸ் ஆகும். பெரும்பாலும் நம்ம படிக்கிறதுல வந்து மேக்ஸிமம் 42வது சட்ட திருத்தம் தான் வரும். 44வது ஒரே ஒரு இதுக்கு தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சொத்துரிமை வழக்கு அதுக்கு மட்டும்தான் சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி சாதாரண உரிமையாக வச்சாங்கல்ல, அதுக்கு மட்டும்தான் 44 வர மாதிரி இருக்கும். மற்றது மேக்ஸிமம் நம்ம படிக்கிறது எல்லாமே 42 தான் வரும். ஓகேவா? முகவுரைக்குமே 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டுள்ளது. என்ன திருத்தம் பண்ணாங்க அப்படின்னா 3 வார்த்தைகளை வந்து அதில் முகவுரையில் சேர்த்தாங்க. எதெல்லாம் அப்படின்னா சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகள் வந்து அந்த 42வது சட்ட திருத்தம் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்டது. ஓகேவா? முகவுரை பற்றி அறிஞர்களின் கருத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதாவது முகவுரையை பற்றி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க, முக்கியமான அறிஞர்கள். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். என்.ஏ. பால்கிவாலா அப்படின்றவர் முகவுரை என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியலமைப்பின் அடையாள அட்டை, அரசியலமைப்பிற்கே ஒரு ஐடி கார்டு மாதிரி இருக்குது முகவுரை தான் அப்படின்ட்டு சொன்னது யாருன்னா பால்கிவாலா. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும் அப்படின்ட்டு இதுதான் முகவுரையை பற்றி சொல்லியிருக்காரு. முகவுரை வந்து எங்கள் நீண்ட நாள் ஆசையும் கனவும் அப்படின்ட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சொல்லியிருப்பாரு. அடுத்து KM முன்ஷி பார்த்தீங்க அப்படின்னா, இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம், அந்த ஜாதகம் அப்படின்ற வேர்டு வந்து முன்ஷி சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்து தாகூர் தாஸ் பார்கவா, இவர் வந்து ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா, மிக முக்கியமான பகுதி ஆன்மா போன்றது. ஆன்மானா நம்ம அந்த ஆத்மா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உயிர் போன்றது, சாவி போன்றது, திறவுகோல், சாவினா திறவுகோல். ஓகேவா? அடுத்து ஜுவல் செட், அணிகலன் அந்த பெட்டி போன்றது, அதுக்கப்புறம் அளவுகள் போன்றது. இந்த முக்கியமான 5 பாயிண்ட் வந்து தாகூர் தாஸ் பார்கவா இவர் சொல்லியிருப்பார். அடுத்தது எர்னஸ்ட் பர்கர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியலமைப்பின் முக்கிய குறிப்புகளை கொண்டது, அதாவது கீநோட்டு, அரசியலமைப்போட கீநோட் எல்லாமே அந்த முகவுரை தான், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதயத்துல்லா அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அமெரிக்க முகவுரையை விட மேலானது அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சாகும். இது பாருங்கள், நம்ம அமெரிக்காவிலேருந்து தான் முகவுரையை எடுத்திருக்கோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்க முகவுரையை விட இது மேலானது அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இதயத்துல்லா. ஏவிடைசி பார்த்தீங்கன்னா வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முகவுரைக்காக உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்குகள் என்னென்ன அப்படின்னா 3 வழக்குகள் இருக்குது. பெருபாரி வழக்கு வந்து 1960ஆம் ஆண்டு, கேசவனந்த பாரதி வழக்கு வந்து 1973ஆம் ஆண்டு, LIC வழக்கு வந்து 1995ஆம் ஆண்டில் நடைபெற்றிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பெருபாரி வழக்கில் தீர்ப்பு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முகவுரை வந்து அரசியலமைப்போட பகுதி அல்ல அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது முகவுரையை வந்து திருத்தலாம், அந்த மாதிரி இந்த 3 கேஸுமே அது ரிலேட்டடாக தான் வரும். ஸோ பெருபாரி வழக்கில் வந்து முகவுரை வந்து அரசியலமைப்போட பகுதி அல்ல அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கேசவனந்த பாரதி வழக்கில் வந்து முகவுரை வந்து அரசியலமைப்போட பகுதி தான். அதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் அதில் வந்து சட்ட திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு கேசவனந்த பாரதி வழக்கில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், LIC வழக்கு 1995, அந்த வருடம்லாம் ரொம்ப முக்கியம். LIC வழக்கு 1900 வருடம். இது வந்து கேஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 டைப்பாக கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் டைரெக்டாக கேஸ் கொடுத்துட்டு எந்த இயர்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டர் வரிசைப்படுத்துக, அந்த மாதிரியும் கேசஸ் வந்து கேட்கலாம். அது இல்லை அப்படின்னா அந்த கேஸோட தீர்ப்பு என்ன, இல்லை எது ரிலேட்டடாக அந்த வழக்கு தொடரப்பட்டது, அந்த மாதிரி கூட இப்போ கேட்கலாம். ஓகேவா? LIC வழக்கில் வந்து முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், முக்கிய குறிப்புகள் என்ன அப்படின்னா, இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வரலாம். முகவுரை வந்து நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது. இன்னொன்று வந்து முகவுரை ஒரு அதிகார மூலம் கிடையாது, சட்டத்தின் மேலான அதிகாரத்தை தடை செய்வதும் இல்லை. முகவுரை வந்து அரசியலமைப்பில் ஒரு பகுதி, அது வந்து நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது. இது வந்து நம்ம அடிப்படை உரிமைகள் அந்த இதில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்.
அடிப்படை கடமைகளை வந்து நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது. அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம இப்போ அடிப்படை உரிமைகள் நம்மளோடது பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தை அணுகி அதுக்கு வந்து தீர்வு பெறலாம். சேம் டைம் வந்து அடிப்படை கடமைகள் வந்து நீதிமன்றத்தால் இது பண்ண முடியாது. அதே மாதிரி தான் முகவுரை நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது. முகவுரை வந்து அதிகார மூலம் கிடையாது. அப்புறம் சட்டத்தின் மேலான அதிகாரத்தை தடை செய்வதும் இல்லை. ஓகேவா? அடுத்து பாருங்க, முகவுரையில் இருக்க இதை வந்து ஆர்டராகவே கேட்பாங்க. எந்த ஆர்டர் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்தியா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்ட்டு தான் முகவுரையில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா உச்சபட்ச அதிகாரம் அல்லது உயர்ந்த அதிகாரம், அதுதான் இறையாண்மையோட பொருள். சமதர்மம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அந்த மாதிரி சொல்லுவது, அதுதான் சமதர்மம். ஸோ சமய சார்பற்ற அப்படின்னா தெரியும், அரசு வந்து எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கிறது, அப்புறம் சமமாக பாதுகாக்கிறது. மக்களாட்சி பார்த்திங்கன்னா டெமோக்ரேஷியா அப்படின்ற இரு கிரேக்க வார்த்தைகள்லேருந்து பெறப்பட்டது. டெமாஸ்னா மக்கள், கிரேஷியா அப்படின்றது ஆட்சி அல்லது அதிகாரம் அந்த மாதிரி வரும். குடியரசுன்னு சொல்லும்போது அரசியல் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று குடியரசு, இன்னொன்று முடியரசு. முடியரசு அப்படின்னா இந்த மன்னர் அந்த மாதிரி வர்றது. குடியரசு அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. இந்தியா வந்து குடியரசு. ஸோ இந்தியாவை முகவுரை வந்து எப்படி டெஸ்கிரைப் பண்ணுதுன்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்ட்டு தான் இந்தியாவை வந்து முகவுரை சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் சிறப்புகள் மற்றும் முக்கிய கூறுகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சின்னம் வந்து எது அப்படின்னா யானை. ஓகேவா? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைமை வரைவாளர் யார் அப்படின்னா எஸ்என் முகர்ஜி. அதுக்கப்புறம் அந்த தற்காலிக தலைவர் வந்து சச்சிதானந்த சின்ஹா வருவார். நிரந்தர தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வருவார். அதெல்லாம் உங்களுக்கு புக்கில் இருக்கும், அதனால இதில் கொடுக்கல. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் எழுதியவர் யார் அப்படின்னா பிரேம் பிகாரி நரேன் ரைடஜா. இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா நம்ம லெட்டர் வந்து ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுவோம் தெரியுமா, அந்த ஐ மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இட்டாலிக் கொஞ்சம் சாஞ்சு எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த இது. ஓகேவா? அவர் எழுதின லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பார். அந்த இத்தாலிய பாணி அப்படின்றது அந்த ஸ்டைல். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பை ஹிந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வசந்த் கிருஷ்ண வைத்தியா. இந்திய அரசியலமைப்பு சிறப்புத்தன்மை வாய்ந்தது. இதை வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா சூறையாடி பெறப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்ட்டு இந்திய அரசியலமைப்பை கூறியவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 42வது சட்ட திருத்தம் 1976. இது வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அதாவது சிறு அல்லது குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. எதுனா 42வது சட்ட திருத்தம் 1976. அடுத்து பாருங்க, கேசவனந்த பாரதி வழக்கு 1973 நடைபெற்றது. அதில் வந்து உச்சநீதிமன்றம் விதி 368 என்னதுன்னா சட்ட திருத்தம் வரும், அதை பயன்படுத்தி அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது. ஸோ ஒரு சட்ட திருத்தம் பண்ணும்போது அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பு வந்து மாறக்கூடாது, அதை தான் அந்த கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பாகும். உலகின் பல்வேறு நாடுகள்லேருந்து பெறப்பட்டது. 60 நாடுகள்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 64 லட்சம் செலவு பண்ணி எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது. ஸோ இவ்வளோ தான் அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள். அப்புறம் முகவுரை பற்றி உள்ள எக்ஸ்ட்ரா அதர் பாயிண்ட்டு. ஸோ இது போக நீங்கள் புக்கில் இருக்கிறது நல்லா படிச்சுக்கோங்க. 10th 12th அப்புறம் வேறு 8th எதுலேயும் கவர் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து நல்லா படிச்சுக்கோங்க முகவுரைக்கு. ஸோ பாலிட்டியில் இவ்வளோ தான். இந்திய அரசியலமைப்பு வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ளதாக வரும். முகவுரைக்கு மெயினாக அந்த அறிஞர்கள் சொன்னது அது அந்தளவுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது, அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இது பார்த்தது போக 12th புக்கு நல்லா படிச்சிருங்க. ஏன்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ப்ரீஃபாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு இறையாண்மைனா என்ன, மதசார்பற்ற அரசுனா என்ன, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசன் நல்லாவே படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸு தனி வெட்டி அந்த இதுக்கு நான் வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த முகவுரை பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. ஓகே, வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதுக்கும் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன். சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் டெஸ்ட் பேஜ் வந்து போடுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.